அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே லக்கி உங்களுக்கு தாங்க. குபேர யோகம் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அது மட்டும் இல்லாம கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக பொருளாதார ஏற்றம் உண்டுங்க. அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. விருப்பங்கள், அதாவது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு குருவினுடைய பார்வையால் தைரிய, வீரிய, தார ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க. ஸ்தானம் பலம் பெறுகிறது. 5ஆம் இடம் பலம் பெறுவதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு உற்சாகம் குறைவில்லாமல் இருக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. முக்கியஸ்தர்கள் நட்புறவு கிடைக்க இருக்கு. வேலை வாய்ப்பு அதிகரிக்குங்க. மனைவி வழியில் நிச்சயம் ஆதரவு உண்டுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதே போல் கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க இருக்குதுங்க. அதே போல பொது வாழ்வு மகிழ்ச்சி அளிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு, 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வது ஆகிய அம்சங்களால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. வயிறு உபாதைகள் ஏற்படலாம். 4, 5ஆம் இடங்கள் பாதிப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என்பதால் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு, சனி 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வது ஆகிய அம்சங்களால் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. பொது வாழ்வு மகிழ்ச்சி அளிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. சுகஸ்தானத்தில் ராகு, சனி 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வது ஆகிய அம்சங்களால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு உபாதைகள் ஏற்படலாங்க. 4, 5 இடங்கள் பாதிப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. மன அழுத்தம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரியான நேரங்கள்ல தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்ச ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறை இருக்காதுங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள், வெளியில் செல்வது, கண்ட இடங்களில் உணவருந்துவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.
வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக கடனாக பணம் கொடுக்க வேண்டாங்க. திரும்ப கிடைப்பது கடினம் தாங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைக்க இருக்கு. கூடுமானவரை வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அர்த்தாஷ்டக ராசியில் வக்ர சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோர் சற்று அனுசரித்தும் வளைந்து கொடுத்தும் நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் நண்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். சக ஊழியர்கள் எவரிடம் நிர்வாகத்தினரை பற்றி விவாதித்ததை தவிர்ப்பது அவசியங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சக ராசி அன்பர்கள் தாங்கள் உண்டு தங்களுடைய பணிகள் உண்டு என்று தங்களுடைய அன்றாட கடமையிலேயே கவனமாக இருப்பது, தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது சந்தை நிலவரத்தில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் இத்தருணங்கள்ல சமாளிக்க வேண்டியிருக்குங்க. போலியான பொருட்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் அன்றாட விற்பனையில் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். இடையிடையே பண நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்கு. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவது கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் இவ்விஷயத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியங்க. நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியங்க. கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் உண்டாகும் என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறைவின்றி கிடைக்கும். சினிமா துறையினருக்கு புதிய படங்கள் அமோக வெற்றியையும் லாபத்தையும் பெற்று தருங்க. அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கைகொட இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. நீங்கள் நடித்த படங்களினால் நல்ல ஒரு வசூல் கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிதாக கலைத்துறையில் கால் பதிக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை கொடுத்து உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக சஞ்சரிக்கிறார். கட்சியில் ஆதரவு பெருக இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலத்துடன் வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உதவிகரமாக அமையுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் மட்டும்தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு பெயர் பெற்றுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க. விவசாய வெற்றிக்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்க இருக்கு. தசாபுக்திகள் சாதகமாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை கன்றுடன் கூடிய பசுவிற்கு அகத்துக்கீரை அல்லது பசும் கொடுத்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.